வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன்லையோ இல்லை ஒரு வெப் பேஜ்லேயோ வந்து நம்ம வெப்சைட்லேயோ நம்ம வந்து டைரக்டரிஸை தேடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்காக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் பக் பவுண்டியாக இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் தான் கிடைக்கிது. ஓகே, நீங்கள் செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பக் பவுண்டி பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டார்கெட் மட்டும் தான் கிடைக்கிது. ஓகே, ஸோ அந்த டார்கெட்டுக்கு அப்புறம் வேறு என்னென்ன மாதிரி டைரக்டரிஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரி ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் ஒவ்வொரு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் அதை உட்காந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இட் வில் டேக் ஸோ மச் டைம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அதை ஃபுல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு சில பல டூல்ஸ் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இந்த மாதிரி டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி ரொம்ப சுலபமாக நம்ம எடுக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டெஸ்ட் சைட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வந்து லெட்ஸே டெஸ்ட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த டெஸ்ட் சைட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆஸ் அ பெனட்ரேஷன் டெஸ்டர் ஒரு பக் பவுண்டி ஹண்டர் எனக்கு இந்த பர்டிகுலர் லிங்க் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும் நார்மலாக. ஓகே, லைக் testphp.valweb.com அவ்வளோதான். இதுக்கப்புறமா இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே வந்து நான் தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி நான் கண்டுபிடிக்கலன்னா, லைக் வந்து நான் வந்து ஹோம் பேஜ்க்கு போகிறது, ஹோம் பேஜ்க்கு போனால் பார்த்தீங்களா எனக்கு வந்து index.phpன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வருது. ஓகே, ஸோ இப்போ நான் கேட்டகரிஸ் போகிறேன். கேட்டகரிஸ்குள்ளே போனால் எனக்கு categories.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் சும்மா போஸ்டர்ஸ்னு ஒன்று போகிறேன். ஸோ அதுக்குள்ளே போனால் எனக்கு வந்து லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் வித் வேல்யூவோட ஒன்று வருது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஏதாவது லைக் கமெண்ட் ஆன் திஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ வாட் எவர். ஓகே, ஸோ இப்போ நான் ஒவ்வொரு இதுவும் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு இதுவும் போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதை வந்து நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட் பண்ணி விட்டேனா. ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபைல் ஃபைண்டிங் டைரக்டரிஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வல்னபில் வந்து அப்லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. ஓகே, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர்ஸ் இருக்கான்னு சொல்லி தெரியல. ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளைண்ட் சைடு யாராவது தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு அப்லோடுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதே போல் இங்கே இந்த இதில் வந்து ஒரு அட்மின் ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா அட்மின் டைப் பண்ணுறேன். எனக்கு அட்மின் டைப் பண்ணால் எனக்கு ஒன்று இருக்குது. ஓகே, சம்திங் இஸ் தேர். ஓகே, இண்டெக்ஸ் ஆஃப் ஃபைல்ஸில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்து நான் ஒவ்வொரு டைம் நான் ஞாபகப்படுத்தி நான் வந்து ஒவ்வொரு டைம் என்னால் போட முடியாது ஒரு வெப்சைட்லேயும். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி அட்மின்ன்ற ஒரு ஃபைல் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃபைலை இந்த வெப்சைட்டை அப் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாமல் அவங்க வந்து சில ஃபைல்ஸை வந்து தெரியாமல் உள்ளே போட்டிருப்பாங்க. ஓகே, லைக் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ்லாம் தெரியாமல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓகே, ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஃபோல்டர்ஸ் கீழே வரும். ஸோ இது எல்லாமே ஃபோல்டர்ஸ். அண்ட் இப்போ ஏதாவது இங்கே வந்து ஏதாவது லைக் something.php அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஒரு ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி டைரக்டரிஸ்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ஏன்னா இந்த டைரக்டரிக்குள்ளே தான் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் டைரக்டரிஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, சென்சிட்டிவ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டரிஸ், யாருமே பார்க்கக்கூடாதுன்ற டைரக்டரிஸ். சம்டைம்ஸ் சிஸ்டம் அட்மின்ஸ்லாம் தெரியாமல் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை தான் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சைட்டோட யூஆர். ஓகே, ஸோ இந்த யூஆரில் வந்து நான் என்னோடய டூல் நேமை நான் கொடுத்துட்றேன், டர்ப் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் யூஆரில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் என்னென்ன மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி இந்த டூல் நம்மளுக்கு செக் பண்ணி சொல்லும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த லிங்கை எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிங்க்லேயே வந்து உங்களுக்கு அட்மின்ன்றது கண்டிப்பாக வேணும். அட்மினுக்கு அப்புறமா வேற என்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இந்த ஃபைலை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இதை அப்படியே நீங்கள் உங்களோட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் இப்படி போட்டுட்டேன்னு வச்சுங்களேன். இந்த டூல் என்ன பண்ணுன்னா, இந்த அட்மினுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி அது நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு அட்மின்ன்றது வேண்டாம். ஸோ எனக்கு இங்கேருந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இந்த .comக்கு அப்புறம் ஸ்லாஷ் போட்டிருக்கல, அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபைலாக அது போட்டு பார்க்கும். வெதர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைல் இங்கே அது போட்டு பார்க்குற ஃபைல் ஏதாவது இருக்கா ரியலாக வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது தேடி பார்க்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரி ஃபைல்ஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இந்த டூல் வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்குது. இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போனீங்கன்னா, வேர்ட் லிஸ்ட்டுன்ற ஒரு லொக்கேஷனுக்கு போனீங்கன்னா common.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது அந்த இடத்துல. அந்த ஃபைல்குள்ளே தான் இந்த போட்டு பார்க்குற இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபைல்குள்ளே தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில ஃபைல்ஸையும் நீங்கள் சில டைரக்டரிஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் இந்த TXT ஃபைல்குள்ளே ஆட் பண்ணி விடலாம். ஆர்எல்ஸ் நீங்களே சொந்தமாக ஒரு வேர்ட் லிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த வேர்ட் லிஸ்ட்டை கூட இந்த டூல் கூட இன்டிகிரேட் பண்ணி விடலாம் இந்த மாதிரி டெஸ்ட் நடக்கும்போது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது கண்டுபிடிச்சிருக்கு. லைக் http/admin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அதுதான் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இது ஆக்சுவலாக நான் மேனுவலாக கண்டுபிடிச்சது. பட் ஆனால் எனக்கு டூலே ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துருது. ஓகே, ஸோ இதுக்காக நீங்கள் ஒன்று போட்டு சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு டூலே எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஸோ ஃபைல் கண்டுபிடிச்சிச்சுன்னா அது ஃபைல் அப்படின்னு சொல்லும். இப்போ இந்த அட்மின் போட்டு ஸ்லாஷ் போட்டிருக்குல்ல, ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டைரக்டரி. ஓகே, அதனால தான் இது வந்து டைரக்டரி அப்படின்னு சொல்லுது. டைரக்டரியானது ஒரு ஃபோல்டர். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இது வந்து டைரக்டரி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இந்த பர்டிகுலர் டூலை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆனால் இந்த டூல் சூப்பராக இருக்கும், இது சூப்பராக ஒர்க் பண்ணும். இதே போல் இன்னொரு டூலும் இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு கமாண்ட் லைன் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் உள்ள ஒரு டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து DBuster அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல், DIRBUSTER. ஸோ நான் அப்படியே என்டர்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த டூல். ஓகே, ஐம் சாரி, இதை என்னால் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக டூல். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய அந்த URL இங்கே போடணும். அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபார்மேட், நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை உங்களது வந்து HTTPயாக இருந்துச்சுன்னா :80 அப்படின்னு போட்டுருணும். நீங்கள் எந்த ஒரு URL எந்த போர்ட் நம்பரில் ரன் ஆகுதோ அந்த போர்ட் நம்பரோட சேர்த்து நம்ம இங்கே போடணும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த URL தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஐம் சாரி, இந்த URL எடுத்துக்கலாம். ஸோ இதான் என்னோடய URL. ஸோ அதை நான் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய டூலுக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து HTTPன்ற ஒரு வெப்சைட்னாலே அதுவே HTTPன்னு எடுத்துக்கிச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து நான் இந்த இடத்துல .com பக்கத்தில் ஒரு கோலன் போட்டு 80, ஏன்னா HTTP 18ன்ற போர்ட்டில் தான் ரன் ஆகும். அது இல்லாமல் 18ல் தான் ரன் ஆகணும்னு கிடையாது. சம்டைம்ஸ் 80 ரன் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சர்வர் எப்படி ரன் ஆகுதோ. ஓகே, இப்போ நானே ஒரு HTTP வெப் சர்வர் நான் என்னோட சைட்லேருந்து ஒரு அப்பாச்சி சர்வர் நான் ரன் பண்ணுறேன்னா நான் 80ல் தான் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன போர்ட் நம்பரில் வேணாலும் ரன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நார்மலாக, ஆனால் பட் மோஸ்ட்டாக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா HTTP எல்லாமே 80ல் தான் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்லாஷ் போட்டு முடிச்சா தான் இதுக்கப்புறமா இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறமா ஒவ்வொரு ஃபைல்ஸாக போட்டு பார்த்து அந்த ஃபைல்ஸ் உண்மையாலே இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கான்னு சொல்லி இந்த டூல் நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அண்ட் இந்த த்ரெட்ஸ் வந்து ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட்ஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலாக கோ ஃபாஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரூட் ஃபோர்ஸிங் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும். அதனால தான் இது வந்து ஆக்சுவலாக 200 த்ரெட்ஸ்க்கு மாறிடுச்சு. ஸோ நான் கோ ஃபாஸ்டர்னு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் வேகமாக முடியும் எல்லாமே. ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபைல் வித் த லிஸ்ட் ஆஃப் டைரக்டரிஸ் ஆர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நீங்கள் வந்து டைரக்டரி தேட போகிறீங்களா இல்லைனா ஃபைல்ஸ் தேட போகிறீங்களா, அதோட வேர்ட் லிஸ்ட்டு எனக்கு இங்கே கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஜஸ்ட் ப்ரௌஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க வேர்ட் லிஸ்ட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் இதுக்குள்ளே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்க ஒரு வேர்ட் லிஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரூட்டுக்கு பதிலாக இந்த ஸ்லாஷ்க்கு போகிறேன். ஸ்லாஷில் வந்து யூசர், அதுக்குள்ளே ஷேர். ஓகே, ஸோ ஷேர்க்குள்ளே நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு DBuster அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகே, ஒன்றும் இல்லைதோ இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ அதுக்குள்ளே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா DBuster அப்படின்னு இருக்கும்.
அதை நான் ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்குள்ளே போனால் வேர்ட் லிஸ்ட் அதையும் ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்குள்ளே நான் ஆக்சுவலாக என்ன தேட போகிறேன்னா டேரக்டரிஸ் தான் நான் தேட போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து directories 23 small.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களே இந்த ஃபைல் தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்களே ஒரு வேலை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து செலக்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு செலக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஜஸ்ட் டிஃபால்ட் லைக் டேரக்டரிஸ் இருந்தால் டேரக்டரிஸ் எடு, ஏதாவது ஃபைல்ஸ் நீ கண்டுபிடிச்சின்னா அந்த ஃபைல்ஸையும் எடு. ஓகே, ஏதாவது பிளாங்க் எக்ஸ்டென்ஷன் எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை கூட எனக்கு தேடி எடு. அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண எல்லாத்தையுமே. ஓகே, அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் இது வந்து டைரக்டரி டு ஸ்டார்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்லாஷ் போட்டால் எங்கேருந்து வரும், இந்த இடத்துல ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறமா ஒவ்வொரு வேர்டு போட்டு பார்க்கும். ஓகே, ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல இருந்தால் ஆக்சுவலாக உங்களோட ப்ரூட் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன், உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமா HTML, அப்புறம் கமா JavaScript, அப்புறம் கமா TXT. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸ் தான். ஓகே, இதெல்லாமே எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸ் தான். இது மட்டும் கிடையாது, நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு தேவைன்றது வரைக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஹிட் ஆன் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் அது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ லெட் இட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு ஃபைல்ஸை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ இப்போ கரண்ட்லி ஆக்சுவலாக என்னெல்லாம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னே நீங்கள் இந்த ரிசல்ட்ன்ற பேஜுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது தான் நான் சொல்லேன், அந்த ஒவ்வொரு வேர்டாக எடுத்து அது போட்டு பார்க்கும். ஸோ இங்கே என்னெல்லாம் வருதோ அதெல்லாமே வந்து இந்த .com பக்கத்தில் ஸ்லாஷ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்க்கும். இதெல்லாம் போட்டு இந்த பர்டிகுலர் சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஒரு வேளை அது இருந்துச்சுன்னா 200 கோடு வரும், அப்படி வந்துச்சுன்னா அது இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் டூல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நான் இங்கே போகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எங்கெல்லாம் 200 இருக்கோ ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வெதர் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இமேஜஸ் வந்து 200 ரெஸ்பான்ஸ் 200ல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அப்படியே வந்து காப்பி URLன்னு கொடுத்துட்டு இதை நான் போட்டு பார்க்குறேன் வெதர் இந்த பர்டிகுலர் சைட்டில் உண்மையிலே இமேஜஸ் ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இமேஜஸ் இருக்குது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் லோடிங். ஓகே, ஸோ அந்த டூல் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு இந்த ஃபைல். வேறு எங்கே 200 இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ index.phpன்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் இதுவாக எடுக்கலாம். ஓகே, ஸோ கீஜன், ஓகே அதெல்லாம் 500 சர்வர் சைடு எரர் எல்லாமே. ஓகே, ஸோ 200 இங்கே ஒன்று இருக்குது. artist.phpன்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ அதை வேணால் போட்டு பார்க்கலாம். எஸ், பிக்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒவ்வொரு டேரக்டரிஸாக எடுத்து காமிக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பக் பவுண்டியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பக் பவுண்டியில் நம்ம அதிகமாக என்ன தேடுவோம், மெயினாக சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் தான் தேடுவோம். அதே தான் வெப் அப்ளிகேஷனுக்கும் சேம் அதே தான். சென்சிட்டிவ் ஃபைல்ஸ்க்காக தான் நம்ம ரொம்ப அதிகமாக தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த சென்சிட்டிவ் ஃபைல்ஸ்க்கான எல்லா கீவேர்டுமே இந்த டூலே வச்சுருக்கு. ஓகே, ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த டூல் மூலிமா நீங்கள் அதை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டூல்ஸ், இந்த பர்டிகுலர் டூல் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு டேரக்டரி எல்லாமே சீக்கிரமாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.